மொழியா 10 மொழிகள் கூட நீங்க கற்றுக்கொள்ளுங்கள். there's a difference between option and compulsion. என்ன வேணா படித்துக்கன்னு சொல்றது ஒரு விதம், இல்ல இதெல்லாம் தான் நீ படிக்கணும்னு சொல்ற பத்தியா, அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. 3வது மொழி வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய 3வது மொழியாக இன்றைக்கு உலக அளவில் தேவைப்படுகின்ற மொழியாக C++ படிக்கிறோம், C படிக்கிறோம், ஜாவா படிக்கிறோம், பைத்தான் படிக்கிறோம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறோம், ரோபோட்டிக்ஸ் படிக்கிறோம், அறிவியல் சார்ந்து படிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்ற, ஒவ்வொரு குடிமகனும் அறிவியல் சார்ந்தவனை நாம் உருவாக்க வேண்டும் என்பதுதான் அரசியல் சாசன சட்டமே. 51A என்ன சொல்றது, நான் பிரின்ஸ் கதிர் பாபா எனக்கு தெரியும். ஒவ்வொரு குடிமகனும் அறிவியல் சார்ந்து பேச வேண்டும், அறிவியல் சார்ந்து சிந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களாக நம்ம இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும்பொழுது நீ சம்பந்தமே இல்லாம ஒரு 3வது மொழி படிச்சுக்கிட்டாதான் நான் படிச்சுக்கிட்டாதான் என்ன என்று சொல்லும் பொழுது, எந்த போட்டி வச்சாலும் ஓட்டப்பந்தயத்தில் தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற மாணவ சொல்லுங்கள் கோல்டு மெடல் அடிக்கிறான அவன் காலில் சங்கிலியை நம்ம போடுண்டாங்கிற மாதிரி தான் மும்மொழி கொள்கை நீ கொண்டு வரிய தவிர இதுல ஒண்ணு கட்டாயம் இல்லையே, இது படிக்கலாமே அது படிக்க. ஏன் மும்மொழின்னு சொல்ற? நீ மும்மொழின்னு சொல்லும்போது கட்டாயப்படுத்துறதானே. அது எங்களுக்கு தேவையில்லை என்பதைத்தான் இன்னைக்கு நாங்கள் ஆணித்தரமாக நாங்கள் சொல்லி கொண்டிருக்கின்றோம். அப்படி நாங்கள் உலக நாடுகளோடு நாங்கள் கம்பேர் பண்ணி போட்டி போட்டு நாங்கள் ஆசைப்படுறோம். நீ என்ன நினைக்கிற, பீகார், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் இந்த மாதிரி போய்விட வேண்டும் என்று நினைக்கிறார்.